சமுத்திரம். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? தேவன் சமுத்திரத்தில் உள்ள தண்ணீர்களுக்கு எல்லையை நியமித்திருக்கிறார். சமுத்திரத்தின் அலைகள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லைகளை தாண்டி வரக்கூடாது. தேவன் 3ஆம் நாளிலே வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் சமுத்திரத்தை உண்டு பண்ணி அதற்கு எல்லையையும் நியமித்திருக்கிறார். பூமி ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமியிலே தண்ணீரும் வெட்டாந்தரையும் கலந்திருந்தது. தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் தண்ணீரும் வெட்டாந்தரையும் வெவ்வேறாக பிரிந்தது. சமுத்திரம் கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல புரண்டு வந்தது. புதிதாக பிறந்த குழந்தையை வஸ்திரத்தில் மூடி வைப்பது வழக்கம். அந்த குழந்தையின் மீது புடவையை உடுத்துவதும் வழக்கம். தேவனோ சமுத்திரத்திற்கு மேகத்தை வஸ்திரமாக கொடுத்திருக்கிறார். இருளை அதற்கு புடவையாக உடுத்தி இருக்கிறார். தேவன் சமுத்திரத்திற்கு கற்பாறைகளையும் பர்வதங்களையும் வஸ்திரமாகவும் புடவையாகவும் உடுத்தவில்லை. அதற்கு பதிலாக மேகத்தையும் இருளையும் சமுத்திரத்திற்கு வஸ்திரமாகவும் புடவையாகவும் உடுத்தியிருக்கிறார். தேவன் ஏன் இவ்வாறு செய்தார் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன் எல்லா காரியங்களையும் தம்முடைய ஆதீனத்தில் யோசித்து செய்கிறார். தேவனுடைய செய்கைகளுக்கான காரணம் நமக்கு தெரியாவிட்டாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. சமுத்திரம் கற்பத்தில் இருந்து உதிக்கிறது போல புரண்டு வந்தாலும் தேவனோ அதை கதவுகளால் அடைத்தார். தேவன் சமுத்திரத்திற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டிருக்கிறார். பிறந்த குழந்தை தொட்டிலில் ஆடுவது போல சமுத்திரமும் தனக்கு குறிக்கப்பட்டிருக்கும் எல்லையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. சமுத்திரத்தின் அலைகள் ஆடினாலும் அவை தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லைக்கு உட்பட்டுத்தான் ஆட வேண்டும். தேவன் சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லையை குறித்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று தேவன் சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவன் சமுத்திரத்தின் அலைகளை பார்த்து, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொன்னார். அப்போது தேவன் சொன்ன பிரகாரம் சமுத்திரத்தின் அலைகள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லைக்கு உட்பட்டு அடங்கிற்று. தேவன் நமக்கும் இந்த பூமியில எல்லையை நியமித்திருக்கிறார். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற எல்லைக்கு உட்பட்டுத்தான் நாம் இயங்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் மீறி போய்விடக்கூடாது. கற்பத்தில் இருந்து பிறக்கிற குழந்தை ஜென்ம பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் எல்லா மனுஷருக்குள்ளும் பாவம் பிரவேசித்திருக்கிறது. ஜென்ம பாவத்தினால் பிறந்த குழந்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவனோ ஒழுங்கின்மையாய் இருக்கிற காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவைகளை தேவன் தம்முடைய ஆளுகைக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உட்படுத்துகிறார். அவற்றிற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு அவற்றை அடைத்து வைக்கிறார். தேவன் சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லையை குறித்து அவற்றை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்கிறார். தம்முடைய வார்த்தைக்கு அவை கட்டுப்படுகிறதா என்பதையும் தொடர்ந்து விசாரிக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கொந்தளிக்கும் அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். சமுத்திரமும் தேவனுடையது. தேவனே சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர். தேவனுடைய கட்டளைகளுக்கு சமுத்திரம் கீழ்ப்படியும். தேவன் சமுத்திரத்தின் அலைகளை பார்த்து, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று கட்டளையிடும்போது அவை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். தேவன் சமுத்திரத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். சமுத்திரம் பரப்பளவில் பெரியதாக இருந்தாலும் அதன் அலைகள் கொந்தளிக்க கூடியதாக இருந்தாலும் அவை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தேவன் அவற்றை அமைதிப்படுத்துகிறார். சமுத்திரத்தின் அலைகள் எவ்வளவு உயரமாக எழும்பினாலும் தேவன் நியமித்திருக்கிற உயரத்திற்கு மாத்திரமே அவை எழும்பும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவைகள் கொந்தளிக்காது. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும்
கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? எரேமியா 5:22. நம்மிடத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இருக்க வேண்டும். அதே வேளையில் கர்த்தருடைய சர்வ வல்லமையை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் ஆறுதலும் உற்சாகமும் பெற வேண்டும். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களில் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சமுத்திரத்தின் அமளியை அமர்த்துகிற கர்த்தரால் தமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களின் இரைச்சலையும் மும்முரத்தையும் அமளியையும் அமர்த்த முடியும். தங்களை தடை பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லாதது போல அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தேவன் அலைகளை அடக்குகிறார். தேவன் வகுத்திருக்கும் எல்லையை தாண்டி கடல் அலை வராது.